ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பஞ்சு போல சாஃப்டான நூலான ராகி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட வரவரப்பு தன்மை இல்லாத பஞ்சு போல சாஃப்டான ராகி இடியாப்பத்தை செஞ்சிடலாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சத்தான ராகி கஞ்சி எப்படி முறையாக தயாரிக்கலான்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேங்க. ராகி பணியாரம், ராகி ரொட்டிக்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. விருப்பப்பட்டால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நார்மல் டீ கிளாஸில் 1 கப் கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க. கடையில் வாங்கின கேழ்வரகு மாவாக இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசப்பு சுவையடையதாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேழ்வரகு மாவை சலிச்சு இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இடியாப்பம் பிழியிறப்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் வழவழப்பு தன்மை இல்லாத உதிரி உதிரியாக கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த ராகி மாவுக்கே உரிய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஈஸியாக வெந்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸை மறக்காமல் செய்யுங்க. இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா, நமக்கு தொட்ட நிமிஷம் அதோட சூடு, மாவோட சூடு கையில் சுருன்னு ஏறணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேங்க. ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். சர்க்கரை அந்த ராகியோட கடினத்தன்மையை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்க்குறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதா இருந்தால் உருக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலேயே மாவு கொஞ்சம் ஈரமாகணும். இப்போ பாருங்கள், நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிடிக்கிற பதம் வரணும். உதுத்தா இப்படி உதிரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஈரமாக்கிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு எடுத்த அதே கிளாஸில் 2லிருந்து 3 கிளாஸ் தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை ஹையில் வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம எந்த தட்டில் இடியாப்பம் பிழிய போகிறோமோ அதெல்லாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சிடலாங்க. அதே மாதிரி இடியாப்ப உலக்குலையும் நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணியோட கொதிநிலை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ரோலிங் பாயில் ஆகணுங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக தண்ணி கொதிக்கணுங்க. இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டிப்பேவும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியிலிருந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த தண்ணி எல்லா மாவுலையும் ஈரமாற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறாச்சையே ராகி மாவு நல்லா வெந்து நல்ல ஸ்மெல் வருங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த ராகி மாவு நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர மாவு சேர்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எகைன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு ஃபுல்லாக நல்லா ஈரமாயிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நான் எடுத்த ஒரு கிளாஸில் கொஞ்சம் 1/4 கிளாஸ் தாங்க தண்ணி மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம உடனே கை வைக்க முடியாது. ஏன்னா மாவு கொதிக்க கொதிக்க இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மாவை கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மாவோட பதம் பாருங்கள். இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். அதாவது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பிசுபிசுப்பு தன்மையுடையதாக இருக்கணும். இப்படி கொஞ்சம் தளர்வாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கைவலி இல்லாமல் மாவு ஈஸியாக பிழிய முடியுங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் பிழியவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு உருண்டையாக இப்படி திரட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் கூட இப்போ நமக்கு ஒட்டாதுங்க. மாவை இப்போ கையில் விரலில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு உள்ளே இறங்குங்க. இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். இப்போ அதை மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற இடியாப்ப உரல் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். உருட்டும் போதே என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. மாவு இந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கணும்னா தண்ணியோட கொதிநிலை கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மாவு இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும். இந்த 2 டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாராலையும் ஈஸியாக சாஃப்டான ராகி இடியாப்பம் செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இடியாப்பம் பிழிகிற தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக ஈஸியாக பிழிய வருதுன்னு.
கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக பிழிய முடியுது என்னால். பாருங்க கொஞ்சம் கூட எங்கனையுமே கட் ஆகலைங்க. இந்த மாதிரி கட் ஆகாமல் வந்தால் தான் உங்களோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஈஸியாக நூல் நூலாக அப்படியே பிழிய வருங்க. இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எல்லா இடியாப்பத்தையும் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சிருங்க. இடியாப்பத்தை மாவை எடுத்துட்டு மீத மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நூல் நூலாக கொஞ்சம் கூட கட் ஆகாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 2 டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இட்லி தட்டை தூக்கி உள்ளே வச்சுருங்க. ஏன்னா இல்லாட்டி கையில் ஆவி அடிச்சிடும். உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹையில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேகும் போதே நல்ல ராகியோட ஸ்மெல் வருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நூல் நூலாக எப்படி வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட பஞ்சு போல் சாஃப்டான நூல் நூலான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக குழியில் பிழிஞ்சிங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிக்கலாங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து சாப்பிட்ற பட்சத்தில் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ராகி கூட அந்த நெய் சேர்றப்ப அந்த வாசத்துக்கே நமக்கு ஈடே இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையான வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உதுத்து விட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் தேங்காய் பால் செஞ்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நூல் நூலாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.